அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே அந்த கொசு ஜூலிக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் பட்டது 2 திராவிட அரக்கிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, 3 அரக்கி ஆயிப்போச்சு. இன்னும் எத்தனை அரக்கி கிளம்பும், அரக்கர்கள் கிளம்புவாங்க அப்படின்னு தெரியல. வாயில ஐஃபில் டவர் கூட கட்டிடலாம். ஆனா நிஜத்துல ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது. தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செஞ்சீங்க? கிராமமா வருவேன், வந்து மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எந்த தகுதி இருக்கு? இவன் கரூர்ல 41 உயிர் இறந்ததுக்கு அப்புறமும் ஓடி ஒளிஞ்சவர் தானே. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அந்த திருட்டு கும்பலோட வேலையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா 3 அரக்கிகள் கிளம்பியிருக்காங்க. நேத்து வேலூர்ல விஜய் பேசினதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜல்லிக்கட்டு கால பிரச்சனைக்கு நம்ம ஜூலி அந்த கொசுவ அடிச்சு அமிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஒண்ணு பார்த்தீங்கன்னா பச்சோந்தி வைஷ்ணவி, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சிபி. பச்சோந்திய பத்தி பேசுவோம். பச்சோந்திய பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். அங்க பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு கட்சியில இருந்தாங்க. மக வந்து இங்க சேர்ந்தாங்க. மகளுக்கு ஏதாவது பெரிய பொறுப்பு கிறுப்பு எதுவும் கிடைச்சிரும். ஏன்னா எப்படியும் ஆட்சிக்கு வரப்போற ஒரு கட்சி. சின்ன பொறுப்பா இருந்தாலும் நமக்கு நல்லதுன்னு நினைச்சாங்க, கிடைக்கல. உடனே இருந்த இடத்தையே அசிங்கமா பேசிட்டு போயிட்டு பயங்கரமா வசவு வாங்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் கூட பயங்கரமா அந்த பிள்ளைய கழுவி ஊத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம ஆளுங்க. நானும் சொல்லியிருக்கேன், இது ஏரியாவில் நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை திருந்திருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏதோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு கொண்டு போய் மேல் இடத்துல கொடுத்தா காசு தருவாங்களோ என்னமோ தெரில. வேலூரில் விஜய் பேசினதுக்கு பயங்கரமாக வந்து ரியாக்ஷன் தெரிவிக்கிறேன் அப்படின்ற பேரில் தமிழ்நாடு தான் விஜய்னா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியறாரு. அந்த கூமுட்டைக்கு தெரியல. அந்த கூமுட்டைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் தான் விஜய்னு சொல்லியிருக்கிறதுக்கு அர்த்தம். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய்னு ஏற்கனவே சொல்லியிருப்பார் விஜய் அவர்கள். அந்த ஒரு நோக்கத்திலையும் இந்த மொத்த தமிழ்நாட்டிலையும் விஜய் இருக்கான். இந்த விஜய்க்குள்ளேயும் மொத்த தமிழ்நாடு இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் தான் வரும். ஆனால் இந்த கூமுட்டை, இந்த திராவிட அரக்கிகள்னு சொல்லுது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுகளுக்கும் வந்து கூறு இல்லை போல மண்டையில். இன்னொன்று, இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த வைஷ்ணவியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாற்றி மாற்றி பேசும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் வேற இருந்து எலிக்குஞ்சு மாதிரி இருந்தது. இப்போ ஆள் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த நல்ல சாப்பாடு தர்ற நல்ல கட்சியிலே அது வந்து நல்லபடியாக பயணிக்கட்டும். அது வந்து திரும்பி யூட்டர்ன் எதுவும் போட்டுருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் அதை திட்டிடாதீங்க. அதை கடந்து போயிடுவோம். நாஞ்சில் சிபிக்கு வருவோம். அவங்க வந்து எப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் மகளிர் அணி அமைப்பாளராக இருக்காங்க. இவங்களுக்கும் நேற்று விஜய் அவர்கள் பேசுனது எங்கனையோ வலிச்சிருச்சு போல. அவங்க என்ன கேட்க வராங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ்ல மக்களை கொண்டு போகும்போது இது யாருப்பா எங்க கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விளையாடுறதுன்னு ஒரு வளர்ந்து கிட்டவே உங்க கட்சியில இருக்காங்க. அவனை கூப்பிட்டு ஆதரவு தற்கொலைகள் வந்து பேசினாங்க இல்லையா, டெட் பாடியை கொண்டு வந்து கூட்டத்துல போட்டாங்க, வந்தவங்களை ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது இல்லையா, கொஞ்சம் கூட நாகரிகமே கிடையாது. ஒரு தலைமை பண்புனா என்ன? தலைமை பண்புனா, இப்போ வந்து கரூரில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது, நீங்கள் லேட்டாக வரீங்க, இப்படி சம்பவம் நடக்குதுன்னு தெரியுது. கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் போகிறது உங்களுக்கு தெரியுது. கடைசியில் பார்த்தா இந்த பிரச்சனையை திமுககாரங்க தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கேயாவது ஆதாரம் வச்சுருக்கீங்களா? இது அவங்க கேட்குறாங்க. இதுக்கு தான் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வரேன். இந்த ஆதாரத்தை பூரா சிபிஐயில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் இருக்கிற கேமரா முதற்கொண்டு ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, எந்த அர்த்தத்தில் 41 பேரை கொன்னார் அப்படின்ற ஒரு இடம் நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி வந்து திமுக பண்ணிருச்சா, எல்லாமே வந்து ஆம்புலன்ஸில் வச்சு மருந்து ஊசி போட்டு கொண்டுட்டாங்க, வர்ற இடத்துல கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்கன்னு நீங்களா உங்கள் வாயில் சொல்கிறீங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்றது எனக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆகணும். 2வது, இவங்க சொல்கிற முக்கியமான கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளர்ந்து கட்டவன் மேலே வந்து சொல்கிறான்ல, அப்படி இருந்தும் கூட அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுன் அவர் பேசியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் 41 பேரை கொன்னுட்டாரு, இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் சோத்துல உப்பு போட்டு தானே தின்றீங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? அந்த வண்டியை உள்ளே இறக்கி வர சொன்னது யாரு? இன்னைக்கு வந்து வேலூரில் ஒரு பிரச்சாரம் வருது, மக்கள் சந்திப்பு வருது, சேலத்தில் ஒரு பிரச்சாரம் வருது, காஞ்சிபுரத்தில் ஒரு பிரச்சாரம் வருதுன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பேரிகார்டு போட்டு அமைக்க தெரிஞ்சு 4000 பேருக்கு தான் அனுமதின்னு சொல்ல தெரியுதுல்ல. அன்னைக்கு அத்தனை பேர் கூடியிருக்காங்கன்னு ஏன் முன்னாடியே தகவல் போகலை? ஏன் வண்டியை வந்து அந்த மெயின் ரோட்லேருந்து அந்த ஒரு வேலுச்சாமிபுரம்ன்ற இறக்குற ரோட்டுக்கு கொடுக்குறீங்க? கேட்ட இடம் எந்த இடம்? அதுக்கப்புறம் எதுக்கு இந்த இடத்த நீங்கள் கொடுக்குறீங்க? ஏன்னா நீங்கள் அந்த கட்சி. அதனால் நான் உங்ககிட்ட இந்த கேள்விலாம் கேட்குறேன். உங்களுக்கும் அறிவு இருக்குல்ல, நீங்களும் சோத்துல தானே உப்பு போட்டு தின்றீங்க. அந்த இடத்துல வந்து அத்தனாயிரம் பேர் கூடியிருக்காங்கன்னு முன்னாடியே காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் வண்டியை உள்ளே விட்டாங்க? அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அரியலூரில் அனுமதி மறுத்தாங்கல்ல, 7 மணிக்கு மேலே ரோட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு. அந்த அனுமதியை ஏன் அங்கே கொடுக்கல? இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு இன்னைக்கு அவருமே வந்து குன்னி குறுகி போய் 72 நாள் வீட்டிலேருந்து வெளியில் வராமல் இருந்தாரே, அதுக்கு பேர் தான் தலைமை பண்பு, மன வருத்தம். அடுத்து கட்சி நிகழ்வுகள் எதுவுமே
பங்கேற்றுக்காமல் இன்ன வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து நீங்கள் 400 500 கண்டிஷன் போடுறது, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் அதாவது ஒரு ரேஸ் அப்படின்னா 5 பேரையும் ஓட விட்டுட்டு 6வது ஆளை ஓடுறது வேணால் ஜெயிக்கலாம், நான் மட்டும்தான் ஓடுவேன், நான் மட்டும்தான் ஜெயிப்பேன்னு இன்னைக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் மேலேயே மட்டும் பழி போடுறீங்களே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா நீங்கள் வந்து கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு இந்த கேள்வி. இன்னைக்கு ஒரு கட்சியில் இருக்கிற அந்த எம்எல்ஏ, உங்கள் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ கனிம வளத்தை சுரண்டுறாருன்னு ஒரு நிருபரை அடித்து தாக்குற வீடியோ வருது, ஆதாரம் இருக்குது. உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு எம்பி அமைச்சர் வந்து 2000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணாருன்னு நீதிமன்றம் வரைக்கும் போய் உறுதியாகி கேஸ் வருது, சந்திக்கலை. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்கிற சில பேர் மதுபான கடைகளை உடைக்கிறது, டீ கடைகளை உடைக்கிறது, பேக்கரியில் போய் ஓசியில் கேக்கு வாங்கி தின்றது, பொரோட்டா கடையில் போய் ஓசியாக பொரோட்டா தின்னுட்டு அங்கே இருக்கிறவங்கள மண்டையை உடைக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கல. இன்றைக்கி ரைட்டு, குடும்பத்துக்குள்ளேயே இது அந்த கூட்டத்துக்குள்ளேயே வருவோம். மெரினாவில் ஒரு வானூர்தி ஒரு சாகசம் நடந்துச்சு, அங்கே 5 பேர் இறந்து போனாங்க, அதை பற்றி நீ கேள்வி கேட்டிருந்தியா? அதுவும் வந்து உயிர் தான். 5 உயிர்ன்றதுக்காக அது 5 உயிர், இது 41 உயிர்ன்றதில்ல, ஒரு உயிர்னாலும் உயிர் தான். அப்போ அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? கேட்கல. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் கூட அண்ணா எம்ஜிஆர் காலகட்டங்களில் கூட அவங்கள பார்க்க வர்றதுக்கு ரயிலில் ஏறி வந்தவங்களும் சரி, எம்ஜிஆர் பேச்சை கேட்க வந்தவங்களும் சரி, ஏன் ஜெயலலிதா அம்மா குளிக்க போகும்போதே கும்பமேளாக்களில் 100கணக்கான பேர் இறந்தப்ப அதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி வந்து அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்கு. அந்த அசம்பாவித கேஸ் அப்படின்றது சிபிஐ கையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நேற்று விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் வாயை திறக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் நேற்று தான் அவர் பேசுகிறாரு. என்னோட மேலே பணியப்படுத்திக்கு போடுறீங்களே, அப்போ உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கான்னு கேட்குறாரு. ஏன்னா இது எல்லாரோட தப்பு. இதுக்காக நான் வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தூக்கி பேசுகிறேன்றதுக்கெலாம் வேலை இல்லை. தொண்டர்கள் மேலேயும் தப்பு இருக்குது, பொதுமக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, லேட்டாக வந்த தலைமை மேலேயும் தப்பு இருக்குது, அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணாத காவல்துறை மேலேயும் தப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது அந்த பொதுமக்கள். அந்த இடம் அப்படி சின்ன இடம்னு தெரிஞ்சும் 27,000 பேர் டிவியில் சொன்ன கணக்கு தான், எத்தனை பேருன்னு நமக்கும் தெரியாது. அப்போ 27,000 பேர் கூடியிருக்காங்கன்னும் போது அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. கட்சி சொன்ன நடைமுறைகளை பயன்படுத்தாமல் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்த பெற்றவங்க மேலேயும் தப்பு இருக்குது. இது நான் ஏற்கனவே நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க, மகளிர் அணியில் இருக்கீங்க, இன்றைக்கி வந்து பயங்கரமாக வீடியோ போட்டு பயங்கரமாக நீங்கள் பேசி நான் விஜயை தாக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டுட்டு போய் வீடியோ மேலிடத்துல கொடுத்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு இன்னொரு கட்சியில் எம்எல்ஏ சீட்டு தர்றாங்கன்னா நீங்கள் அங்கே தாண்டி போயிடுவீங்க. ஆனால் டிவிக்கில் இருக்கிற தொண்டர்களும் சரி, என்ன மாதிரி இருக்கிற பெண்களும் சரி, இன்றைக்கி வந்து ஒரு கட்சியில் நம்பி வந்திருக்கோம், ஒரு தலைவரை நம்பி வந்திருக்கோம்னா மாற மாட்டோம். இப்போ நம்ம எங்களை உதாரணத்துக்கு நான் என்னையவே வச்சு சொல்கிறேனே, இப்போ நம்ம சேனல் வந்து விஜய் அவர்களுக்காக பேசிகிட்டு இருக்கோம்னா நாங்கள் என்ன லட்சக்கணக்கில் பெட்டி வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கோமா உங்களை மாதிரி? இல்லை எங்களுக்கு கட்சியில் எதுவும் பதவி வேணும்ன்ட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமா? வைஷ்ணவி மாதிரி பதவி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தலைமை அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கோமா? உதாரணத்துக்கு கட்சியில் பதவி இருக்கோ பதவி இல்லையோ, ஒரு கட்சி பிடிக்குதோ பிடிக்கலையோ, வெளியில் போன காளியம்மாள் அக்கா எங்கே, நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பச்சோந்தி வைஷ்ணவியை நம்ம பேசியே ஆகணும். இந்த தற்கூரிக்கு தான் இந்த பதிவு நான் போடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நாஞ்சில் சிபி வந்து கண்ணில் பட்டாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி எனக்கு சந்தேகமே பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் இன்றைக்கி ஒரே இடத்துல ஒரே மாதிரியான அந்த ஒரு பதிவு வெளியிடுறது, இது வந்து முக்கியமான ஒரு பெரிய கட்சியோட எச்ச வேலையாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு நாள் அப்படின்றது இன்றைக்கி இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் என்னமோ இவங்க தான் பெரிய பிடுங்கி தள்ளிட்டாங்கன்னு ஜூலி ஒரு பக்கம் காலையில் வீடியோ போட்டாங்க. சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிங்கன்னு நான் அந்த வீடியோ காலையில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி பிள்ளையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது, அது கழுதை கட்டிட்டு போடுன்னு விட்டாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சிபி அவங்க வந்து இன்றைக்கி பெரிய அமைப்பாளராக இருக்காங்க, ஒரு கட்சியில் வந்து தலைமையாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க எல்லாம் சொல்கிறதையும் நம்ம கேட்டுக்க முடியாது. அவங்க வந்து இன்றைக்கி பயங்கர போராட்டத்தில் கலந்துக்கலாம், மக்களுக்கு நல்லது நினைக்கலாம். அதே மக்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க மெரினால இறந்து போனவங்களுக்கும் கேள்வி கேட்டிருக்கணும். இங்கிட்டு வந்து எம்எல்ஏ கனிம வளத்தை சுரண்டாருக்கும் கேள்வி கேட்டிருக்கணும். லட்சக்கணக்கில் ஊழல் பண்ணுறதுக்கு ஆதாரம் கிடைச்சும் கேள்வி கேட்டிருக்கணும். இது எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, அவங்களோட ஒரு சமூக ஆர்வலராக நாங்கள் ஏற்றுக்குருவோம். உங்களையும் வந்து நாங்கள் திராவிட அரக்கியாக பார்ப்போம். அப்போ நாங்களும் வந்து திராவிட அரக்கி தான். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்திலையும் பெரியார் கொள்கைகள் இருக்குது. அப்படின் போது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு பதில் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் நான் கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது, திராணி இருக்குன்னா அதே மாதிரி நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் கேள்வி கேட்டு வீடியோ போடுங்க, உங்களை நாங்கள் பாராட்டுறோம். அதை விட்டுவிட்டு இவ்வளோ நாள் வாய் திறக்காமல் இன்றைக்கி விஜய் ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து பழியை போட்டுட்டு கரூர் சம்பவத்துக்கு வந்து நீ மட்டும் தான். அதே நான் கேட்குறேன், நீங்கள் புறமுதுகு காட்டி வந்து திருச்சி விமான நிலையத்தில் ஓடுறான்னு சொன்னீங்களே, அங்கே ஓடுனப்போ மத்திய அரசு காவல்துறையும் இருக்குது, தமிழக அரசு காவல்துறையும் இருக்குது. ஏன் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படின்றதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு விசாரிக்க முடியாதா? எந்த ஒரு பிரச்சனைனாலும் யாராக இருந்தாலும் காவல்துறைக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல, பேசலாம்ல.
அவங்க வந்து கேட்கறதுக்கான கேள்வி இருக்குது, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் விசாரணை எடுத்து விசாரிக்கலாமே. இன்னைக்கு சிபிஐ எதுக்கு குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுக்கு கொடுக்கணும். சிபிஐக்கு வந்து பயந்துக்கிட்டு ஐயோ சிபிஐ வர்றாங்களேன்னு கத்துன தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல இருந்திருக்கோம். கேள்வி கேட்கணுன்றதுக்காக 2 தடவை சிபிஐ முன்னாடி நாள் 7 மணி நேரம், 2வது நாள் 6.5 மணி நேரம் உட்காந்து பதில் பேசிட்டு வந்த தலைவர் தான் இன்னைக்கு விஜயா இருக்காரு. அதில் வைஷ்ணவி கேட்குறாங்க, இன்னைக்கு விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு என்னது நல்லது பண்ணிட்டாரு, நல்லா கேட்டுக்க, விரல் விட்டு என்ற அளவுக்கு என்ன உனக்கு நான் புக்கு போடுற அளவுக்கே சொல்லியிருக்கேன், கேட்டுக்க. விலையில்லா விருந்தகம், விஜய் படிப்பகம், மக்களுக்கு நல்ல செய்கிற நலத்திட்ட உதவிகள்ல இருந்து இன்னைக்கு கட்சி, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கலாம். நடிகராக இருந்தப்ப என்ன பண்ணாருன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ அங்கேக்கு இங்கே பண்ணாங்க, மலைகளுக்கு நிவாரணம் கொடுக்கறது, ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் சந்திக்க முடியாட்டினா கூட அவங்கள கூப்பிட்டு வச்சோ இல்லை கட்சிகள் சம்மந்தப்பட்டதோ பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து, விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக மாறினதுக்கப்புறம் ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே தெரியாமல். ஏன்னா உங்கள் கூமுட்ட மண்டைகளுக்கெல்லாம் வெளியில் தெரிஞ்சு வீடியோ போட்டால் தான் உங்களுக்குலாம் புரியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் 200 300 இல்லாமல் நீங்கள் ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போக முடியாது. நேற்று கூட ஒரு வயசான அம்மா பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, பூ போட்டால் 1000 தரேனாங்கப்பா, அதான் வந்தேன் அப்படின்னு. அப்படி வந்த கூட்டம் கிடையாது தமிழக வெற்றி கழகத்துக்கு. தான் உயிரை பணைய வச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க பூரா. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வேலூரில் நடக்கிற கூட்டத்துக்கு மலேசியாவிலேருந்து 5 பேர் வந்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் கூட்டம், இதுக்கு பேர் தான் நியாயமான கூட்டம், இதுக்கு பேர் தான் தலைவனை பார்க்க வந்த உண்மை தொண்டர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு வயசான தலைவர்களும் முதற்கொண்டு விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரோட வாயால் சொல்லியிருக்காரு, அவரோட அனுபவத்தில் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் வந்து பேசுகிறீங்க, நாங்களாம் திராவிட அரக்கிகள் விஜய்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்டுருவோம் அப்படின்றதுக்கெலாம் நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை. அதனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களால் அந்த வீடியோவில் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோங்க. எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. மேலிடத்துல கொடுத்தீங்கன்னா நல்ல பணம் வரும், வாங்கிட்டு பேசாமல் செட்டில் ஆயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கேள்வி கேட்குறோம், இல்லை நாளைக்கு வந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அண்ணே நாங்களும் எங்களை சேர்த்துக்கங்கன்னுக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்குருவோம். அப்புறம் நாங்கள் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு பேசுவோம்ன்றது அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க, இவங்களை கழட்டி விட்டுருங்க. அதனால் இவங்களை வந்து நம்ம அசிங்கமாக பேசுகிறது, இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து எங்களை இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்கன்னு அடுத்து இவங்களுக்கான பேசுகிற சான்ஸ் நம்ம கொடுத்துடக்கூடாது. இவங்களை நம்ம இதோட கழட்டி விட்டுருவோம். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, 4 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.